வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. மார்ச் 5. தலைப்பு: ஆசை நிறைவேறும். ஆசை எழும்போது, அதாவது ஏதோ ஒரு பொருளை நாம் விரும்பும்போது அறிவிலே விழிப்போடு இருக்க வேண்டும். தவறினால் பல தீய விளைவுகள் உண்டாகும். வாழ்க்கையில் எளிதில் தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் தோன்றிவிடும். ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அதனோடு உறவு கொண்டு கண்ட முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இம்மூன்றையும் ஒன்றிணைத்து நோக்க வேண்டும். அப்போதுதான் அறிவு தனது நிலை பிறழாது, மயக்கமுறாது. நலம் என உணர்ந்தால் அளவோடு முறையோடு அப்பொருளை பெறவும் துய்க்கவும் முயல வேண்டும். அறிவில் விழிப்போடு இருக்கும் வரையில் மானா மனநிலை என்பது ஏது? கேள்விக்குறி. ஒருவருக்கு பல பொருட்கள் மீது விருப்பம் எழலாம். அவற்றை வரிசையாக குறித்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு பொருளின் தேவை இன்றியமையாததா? அதனை அடைய தனது ஆற்றலும் சூழ்நிலைகளும் ஒத்து இருக்கின்றனவா? கேள்விக்குறி. கணிக்கும் அல்லது எதிர்பார்க்கும் விளைவுகள் என்ன? கேள்விக்குறி. இவற்றை கொண்டு சிந்தனை செய்யுங்கள். தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் விளைவாக காணும் நலனும் ஒத்திருந்தால் அதனை அடைய முறையான முயற்சியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். செயலாற்றி வெற்றி பெறுங்கள். இல்லையெனில் இன்ன நிலைமைகளால் இந்த பொருள் மீது ஆசை கொள்ளுதல் தவறு. எனவே இந்த ஆசையை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்று பல தடவை காலை மாலை அதற்கென உட்கார்ந்து மனதிற்குள் உறுதி கூறிக்கொள்ளுங்கள். சில குறிப்பிட்ட பொருட்களை பற்றி இவ்வாறு முடிவு செய்து கொண்டால் மீண்டும் பிற பொருள் மீது முறையற்ற ஆசை எழாது. நலம் தரும் பொருட்களை பெற தேவையான ஆற்றலும் நன்கு வளர்ச்சி பெறும். அடுத்து வாழ்வில் வெற்றிகள் பல கிட்டும். வாழ்வில் முழு அமைதியும் பெறலாம். இவ்வகையில் ஆசையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.